நடிகர் சங்க தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்று காலை 7 மணிக்கு தொடங்கி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. பல முன்னணி நட்சத்திரங்கள் தங்களுடைய வாக்குகளை நேரடியாக வந்து பதிவு செய்து செல்கின்றனர். அந்த நேரடி காட்சிகளை நாம் தொடர்ந்து வழங்கிக் கொண்டிருக்கிறோம். ஆர்கே சாலையில் உள்ள செயின்ட் அப்பாஸ் பள்ளியில் இதற்கான சிறப்பான பிரத்யேக அரங்கம் அமைக்கப்பட்ட அந்த அரங்கத்தில் இருந்து புதிய தலைமுறை உடனுக்குடன் செய்திகளை வழங்கி வருகிறது. தற்போது இந்த அரங்கத்தில் காலையிலிருந்து பல முன்னணி நட்சத்திரங்கள் நம் அரங்கத்தில் வந்து அவர்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு வந்திருக்கிறார்கள். இடைவேளைக்கு முன்பு வரை சரத்குமார் அணியைச் சேர்ந்த திரு நடிகர் ராம்கே அவர்கள் நம்மளோட அரங்கத்தில் இணைந்திருந்தார். தற்போது நடிகர் ஜே கே ரித்திஷும் நடிகர் அஜய் ரத்னமும் அரங்கத்தில் இணைந்திருக்கிறார்கள். தொடர்ந்து அவர்களுடன் விவாதிக்கலாம் இந்த தேர்தல் குறித்து. வணக்கம் சார். சார், இடைவேளைக்கு முன்னாடி உங்ககிட்ட பேசிட்டு இருந்தோம், அதாவது இந்த தேர்தலை நீங்க எப்படி பார்க்கறீங்கன்னு. பொதுவா இப்போ இன்னைக்கு தேர்தல் நடக்கிறது அப்படிங்கிறது பல தரப்புல இருந்தும் பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருந்தாலும் தேர்தலோட முடிவு வந்து உங்களோட கணிப்பு என்னவா இருக்கு தேர்தலோட முடிவு பற்றி? தேர்தலோட முடிவு வந்து அது வந்து இப்போ எக்ஸிட் போல் சர்வேன்னு ஒன்று இருக்குல்ல, இதில் நம்மளை பொறுத்த வரைக்கும் நடிகர் சங்கத்தில் வந்து 2 விஷயம். ஒன்று வந்து போஸ்டல் ஓட்டுன்றது, அது நேற்று வந்து ஜட்ஜையா சொல்லியிருந்தப்போ 784 ஓட்டு என்னமோ வந்திருக்கு. அதில் வந்து சரத் சார் அணி, அதாவது எங்கள் அணிக்கு வந்து பெருவாரியாக விழுந்திருக்குன்னு அங்கேருந்து வந்த தகவல். ஸோ எங்களுக்கு வந்து ஹாப்பியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்கும். இன்றைக்கி எங்கள் ஃப்ரெண்ட்ஸு நிறைய பேர் இங்கே வந்து ஓட்டு போட்டுருக்காங்க. ஸோ இட்ஸ் கோயிங் ஆன் அ வெரி பாசிட்டிவ் நோட். எவ்வளவு மார்ஜின்றதான் நாங்கள் திங்க் பண்ணிகிட்டு இருக்கோம். நிச்சயமா. இப்போ இந்த மாதிரி இந்த ஒரு எலெக்ஷன் அப்படிங்கிறது பொதுவா நடிகர் சங்கத்துக்கு கிட்டத்தட்ட 9 வருஷத்துக்கு அப்புறம் நடக்கக்கூடிய ஒரு தேர்தல். இது பல நடிகர்கள் தரப்புல இருந்து இருக்கக்கூடிய நாடக நடிகர்கள் தரப்புல இருந்தும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பை தான் ஏற்படுத்தி இருக்கு. இந்த மாதிரி இந்த எலெக்ஷன் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் அதனுடைய ரிசல்ட் என்னவா வேணாலும் இருக்கலாம், ஆனா அதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்பினர்களுடைய எதிர்பார்ப்பு என்னவா இருக்கும்? இல்ல, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்க வந்து இன்னைக்கு இந்த தேர்தல் இவ்வளவு அமைதியாகவும் எந்தவித ஆர்ப்பாட்டம் இல்லாமல் நடக்கிறதுக்கு மாண்புமிகு தமிழக முதல்வர் அம்மா அவர்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லிக்கொள்ள கடமைப்படுகிறோம். ஏன்னா இதெல்லாம் எதிர்பார்ப்பு பார்த்தீங்கன்னா மீடியாவில் பெருசாக இருந்தது, எப்படி தேர்தல் நடக்கும் அப்படின்னு. ஆனால் இன்றைக்கி அம்மா வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஒரு அமைதியாக எல்லா ஒரு மெம்பரும் வந்து ஓட்டு போட்டு ஃப்ரீயாக போகிற அளவுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க பாதுகாப்பு. அதுக்கு ஃபஸ்ட்டு நன்றி சொல்லிக்கிறோம். எல்லாருக்கும் இருக்கிறது யார் 2 பேருமே தேர்தல் அறிக்கை கொடுத்துருக்காங்க. யார் வந்தாலும் தேர்தல் அறிக்கை வந்து சொன்னபடி நடந்தால் சந்தோஷம். 2வது என்னென்னா, இந்த ரிசல்ட்டுங்கிறது 8 o'clock தெரிஞ்சிடும். தெரிஞ்சதுக்கப்புறம் 2 பேரும் ஒற்றுமையாக இருக்கணும், 2 பேரும் கலந்து சினிமாக்கள் பண்ணணும். அதான் எங்களுடைய ஆசை. நிச்சயமா சார். இப்போ அவர் சொன்ன பாயிண்ட்ல இருந்து எந்த வெற்றியா இருந்தாலும் ஒற்றுமையா இருக்கணும் அப்படின்னு சொல்றது இப்ப நமக்கு சமீப காலமாவே பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? 2 அணி தரப்புல இருந்தும் வைக்கப்படுற கருத்துக்கள், உள்ள இருக்கக்கூடிய முரண்பாடுகள், இதெல்லாத்தையும் கடந்து தேர்வு முடிவுகளுக்கு அப்புறமா இருக்கக்கூடிய நடிகர்களோட ஒற்றுமை எந்த அளவுக்கு இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதாவது 100% ஒன்றா இருங்க. இது எப்படி நான் பார்க்குறேன்னாங்க, சின்ன சின்ன காயங்கள் பர்சனலாக பேசி குடும்பத்தை இழுத்து அதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா இல்லாத ஒரு விஷயம். ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த இவ்வளோ வருஷம் இதில் நான் பார்த்தது. அது வந்து கொஞ்சம் அன்ஹெல்தியான ஒரு விஷயம். நான் வந்து இந்த இப்போ லவ் பண்ணுவாங்க, லவ் மேரேஜ் ஆன உடனே பிரச்சனையாயிடும். இப்போ பொண்ணு வந்து அம்மா பார்க்க மாட்டேங்கும், அப்புறம் வந்து அப்பா வந்து என் மூஞ்சிலே முழிக்க ஆடான்னு நினச்சி விட்ருவாங்க. இந்த மாதிரி ஒரு சின்ன குடும்ப தகராறு இருக்கும். பிள்ளை பிறந்த உடனே மறுபடியும் மெதுவாக அம்மா வரும், அப்புறம் அப்பா வருவார், அப்புறம் குடும்பம் ஒன்றா சேர்ந்துடும். அது மாதிரி இதை நான் பார்க்குறேன். சின்ன சின்ன அந்த காயப்பட்டவங்க கூட ஒன்றா சேர்ந்துருவாங்க. ஒரு 3 to 6 months இதெல்லாம் சரியாயிடும். அமே வந்தலாம். எஸ், ஓகே. ஸோ இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இருந்தாலும் இப்போ ஆரம்பத்துல இருந்தே வந்து நடிகர் சங்கம் அப்படின்னு பார்த்தபோது நிறைய விஷயங்கள்ல வந்து நிறைய பேர் வந்து இப்போ விஜயகாந்த் தரப்புல இருந்து அவர் இருந்த பீரியட்லயும் சரி நிறைய பேர் வந்து இந்த மாதிரி சில நல்ல விஷயங்களை வந்து பண்ணி கொடுத்திருக்காங்க. இப்போ குறிப்பா நாடக நடிகர்களை பார்க்கும் பொழுது அவங்களோட எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது, அவங்களோட என்னதான் வந்து இப்போ எலெக்ஷன் டைம் அப்படி இருந்தாலும் சாதாரணமா ஒரு நாடக நடிகர்களோட வாழ்வாதாரம்ங்கிறது உண்மையிலே மேம்பட்டு தான் இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை, மேம்பட்டுலாம் இல்லை. நான் இப்போ வந்து இப்போ எல்லாரும் திருச்சி, சேலம், கரூர், காரைக்குடி, மதுரை எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்தேன் சரத் சாரோட. பாவம் ரொம்ப கஷ்டத்தில் தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு சில விஷயங்கள் நல்லது செய்யப்பட்டிருக்குது இந்த பாஸ்டில். பட் இருந்தாலும் தே நீட் மோர் ஹெல்ப். அது வந்து இப்போ ஒரு திட்டம் போடுறாங்களா, இந்த மாதத்துக்கு வந்து 25 லட்சம் ரூபா அந்த மாதிரி ஏதோ இன்கம் ஜெனரேட் ஆச்சுன்னா தான், அது யார் திட்டமாக வேணாலும் இருக்கட்டும். சரத் சார் ஒரு திட்டம் சொல்லியிருக்காங்க, அதில் வந்து எங்களுக்கு மாதம் 25 லட்சம் ரூபா வரப்போகுது. அது மூலமாக உதவி செய்கிறது மூலமாக தான் அவங்களோட இது வந்து ஹெல்ப் ஆகும். இப்போ சரத் சார் சொல்லியிருக்காங்க, இப்போ வந்து ஒரு 20 இயர்ஸ்க்கு மேலே இருக்கவங்களுக்குலாம் ஒரு வீடு கட்டி கொடு 1000 square feet 20 இயர்ஸ்க்கு மேலே இருக்க மெம்பர்ஸ்க்குலாம் ஒரு வீடு கட்டி கொடுக்குறதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் வந்துச்சுன்னா உண்மையாக அவங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நிச்சயமா சார். இப்போ ரித்திஷ் சார், ஒரு இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில எல்லாருக்கும் சாதாரணமா எழக்கூடிய கேள்வி என்னன்னா, எந்த அணி வேணாலும் வரலாம். ஒருவேளை அது விஷால் அணியா இருக்கலாம், சரத்குமார் அணியா இருக்கலாம். அணி சார்ந்த ஒரு போட்டிக்கு இந்த மாதிரி நடிகர் சங்கம் தள்ளப்பட்டிருக்கு அப்படிங்கறத நீங்க எப்படி பார்க்கறீங்க?
இல்லை, என்றைக்குமே தேர்தல் ரொம்ப காலம் நடக்கலைன்னா இந்த மாதிரி ஃபார்ம் ஆகிறது ஒரு ரொட்டீன். அது எங்கே இருந்தாலும் எல்லா சங்கத்துலேயும் நடக்கிற ஒரு ரொட்டீன் தான். ரொம்ப காலம் தேர்தல் நடக்கலை அப்படிங்கல இந்த மாதிரி பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். இதை தவிர்க்க முடியாது. அது என்னன்னா அந்த மீடியா கிளார்னால பர்சனலாக போகிறது தான் வந்து எல்லாருக்கும் வருத்தமான ஒரு விஷயமே தவிர, மீடியா இங்கே ஏற்றி விட்றாங்க அங்கே ஏற்றி விட்றாங்க, அதில் வந்து வருத்தப்படத்தக்க இவங்க ஒரு வார்த்தையை சொல்லிட்டாங்க, உங்க நேராக பேசினா ஒன்றுமே பிரச்சனை இல்லை. ஆனால் அது இந்த மாதிரி மீடியானால வர்றதுதான்றது என்னுடைய கருத்து. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா சேரன் வந்து அண்ணன் மீட்டிங் போட்டப்ப சரத்குமார் அண்ணன் மீட்டிங்கில் உட்காந்து என்னைய பேசுகிறாரு. அவன் யாருன்னே எனக்கு தெரியாது, அவன்கிட்ட நான் பேசுனது கூட கிடையாது. என்னைய பற்றி எந்த ஆள் தப்பாக பேச வேண்டிய அவசியம் கிடையாது. எனக்கு அந்த ஆளுக்கு எந்த லிங்கும் கிடையாது. நிச்சயமா சார். அரங்கத்துக்கு வந்து இவ்வளவு நேரம் எங்ககிட்ட நீங்க உங்களோட பல கருத்துக்களை பதிவு பண்ணிருக்கீங்க, அதுக்கு நன்றி. இந்த நிலையில பல்வேறு இப்போ நடிகர் சங்க தேர்தல் விறுவிறுப்பா நடந்துட்டு இருக்கு. இப்படி ஒரு சூழ்நிலையில பல முன்னணி நடிகர்கள் வச்ச கோரிக்கைகள் பரிசீலிக்கப்படும் அப்படின்னு தற்போதைய தலைவர் நடிகர் சரத்குமார் சொல்லியிருக்காரு. இந்த கருத்தை இந்த இடத்துல பதிவு செய்யணும்னு நான் நினைக்கிறேன். அரங்கத்துக்கு வந்ததுக்கு நன்றி ராம்கி சார். தேங்க்யூ.